ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் எங்களை நேசிக்கிற காரணத்தினால், ரமலானுடைய இந்த காலத்தில், வெள்ளிக்கிழமையுடைய இந்த தினத்தில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் நேர காலத்தோடு அவனது மாளிகையில் வந்து அமர செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய அன்பும் அருளும் இரக்கமும் பாசமும் தான் மனிதர்களுக்கு இந்த ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறது. அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலத்தை எமக்கு வழங்கியிருப்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள். அதிலும் குறிப்பாக இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருப்பது, அது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹு தஆலா செய்திருக்கிற தனிப்பட்ட ஒரு அருள். ரமலானை இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா அருளாக கொடுத்து, ரமலானில் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு பரக்கத்தை, அருளை நிரம்பிய குர்ஆனை இறக்கி வைத்து, இந்த உம்மத்துக்கு ரமலானை அல்லாஹு தஆலா வருடா வருடம் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். அதே போன்று அந்த அருளையும் பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நாம் அடைவதற்குரிய சந்தர்ப்பமாக எமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்றால், எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா பொதுவாகவும் இந்த ரமலானை அல்லாஹ் வழங்கி கொண்டே இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் நேற்று வந்ததை போன்று இருந்தது. இன்று மிக வேகமாக வந்து ரமலானுடைய கடைசி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய காலம் வந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படாத நிலையில் யார் ரமலானை கடந்து செல்வாரோ அவர் சபிக்கப்பட்டவராகவே இருப்பார், அவர் நாசமடைந்தவராக ஆகிவிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, சபிக்க தெரியாத, சாபமிட தெரியாத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு சாராரை இப்படியாக கண்டித்திருக்கின்றார்கள். எனவே ரமலானுடைய காலத்தில் நாம் எஞ்சி இருக்கிற காலத்தை நாம் மிக பக்குவமாக பயன்படுத்த வேண்டும், செலவழிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடைசி 10, ரமலானுடைய கடைசி 10 என்பது இது உலக நாட்களிலே இருக்கிற நாட்களிலே, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்களையும் வைத்து பார்க்கிற பொழுது 10 இரவுகள் மிகச்சிறந்த இரவுகளாக இருக்கிறது. அந்த 10 இரவுகள் ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் அதில் லைலத்துல் கத்ர் இருக்கிறது. பகல்களில் மிகச்சிறந்த 10 நாட்கள் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள். ஏனென்றால் அங்கே அரஃபாவுடைய தினம் இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே நாம் இருக்கிற இந்த காலம் உலகத்திலேயே மிக மிக உன்னதமான அருள்களையும் பரக்கத்தையும் பொதிந்த, அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய இரக்கத்தையும் பெறுகின்ற ஒரு காலத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் விசேஷமாக நாங்கள் தேட இருக்கிற இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹு தஆலா இந்த இரவை எப்படி சிறப்பிக்கிறான், இந்த இரவில் வணக்கம் செய்வதை அல்லாஹு தஆலா எப்படி கண்ணியப்படுத்துகிறான், எப்படி கூலிகளை வழங்குகிறான் என்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிற பொழுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிற பொழுது, இந்த ரமலானில் நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அந்த ரமலானில் ஒரு நாளை குறிப்பாக்குகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் குர்ஆனை நாங்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம்.
லைலத்துல் கத்ர் என்றால் நபியை உமக்கு அறிவித்தது எது? அந்த லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த ஒரு இரவில் நீங்கள் வணக்கம் செய்வது 1000 மாதங்கள் நீங்கள் நின்று வணங்குவதை விட, நீங்கள் வழிபாடுகளில் ஈடுபடுவதை விட மிக சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஒரு லைலத்துல் கத்ரை அடைந்தால், இப்படி 1000 மாதம் என்றால் வாழ்க்கையில் ஒருவர் 10 லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டால், 20 லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய நன்மை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அதை இலகுவாக அடைந்து கொள்ள முடியாது. நாம் நினைத்து குறித்த ஒரு நாளிலே உட்கார்ந்து நாங்கள் எல்லோரும் திக்ர் செய்கிறோம், தௌபா செய்கிறோம், அல்லாஹ்விடம் மன்றாடுகிறோம் என்று சொல்லி நாம் குறித்த ஒரு தினத்தில் இதை அடைந்து விட முடியாது. லைலத்துல் கத்ரை நாம் கடைசி 10 குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளிலே நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒற்றைப்படை இரவுகளிலே நாங்கள் இந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். இறுதி 10 இருக்கிற விசேடமான அந்த நாளில் நன்மை புரிய வேண்டும் என்றால் ஒரு முஸ்லிம் எப்படி யோசிக்க வேண்டும் என்றால், கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஒற்றைப்படையை தீர்மானித்து அமல் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஒற்றைப்படையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்றால் கடைசி பகுதியை அவன் அமல்களால் செழிப்பாக்க வேண்டுமே தவிர, ஒரு நாளில் அவன் வணக்கங்களை வழிபாடுகளை செய்துவிட்டு நான் மறுநாளில் பாவம் செய்யலாம் அல்லது அல்லாஹ் விட்டு தூரமாகலாம் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடக்கூடாது. அவன் தன்னுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்தி ரமலானுடைய இந்த கடைசி பகுதியை அமல்களால் அலங்கரிக்க வேண்டும், இந்த காலங்களை அவன் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் ஒரு மனிதன் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, இபாதத் செய்கிறாரோ, அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி தான் மன் ஸாம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் ஒரு மனிதர் அல்லாஹுக்காக நோன்பு வைக்கிறாரோ, நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ, அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த காலத்தில் நோன்பு வைப்பது, கியாமுல் லைலில் ஈடுபடுவது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது என்பது உங்களது பாவங்களை மன்னித்து உங்களுக்கு அளப்பெரிய நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இறுதி 10 நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக நாங்கள் லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் கடைசி 10 முழுமையாக நாங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுத்தான் அதை அடைந்து கொள்ள வேண்டும். இதிலே நாங்கள் நினைத்ததை போன்று நாங்கள் நினைத்த வணக்கங்களை செய்வதல்ல லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்ததை போன்று நாங்கள் இந்த லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். ஒற்றைப்படையான இரவுகளில் நாங்கள் வணக்கங்கள் வழிபாடுகள் தேடி அதை அடைந்து கொள்ள வேண்டும். இரட்டைப்படையான அந்த இரவுகளையும் நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 வந்துவிட்டால், இதா தகல அல் அஷ்ஹுல் அவாகிர் மின் ரமதான் ஷத்த மிஅஸரஹு வ அஹ்யா லைலஹு வ ஐகத அஹ்லஹு, அவர்கள் தனது சாரத்தை வேஷ்டியை இறுக்க கட்டிக்கொள்வார்கள். அப்படி என்றால் இபாதத்துக்காக அவர்கள் தயாராகி விடுவார்கள். குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள். அவர்கள் குடும்பத்தை எழுப்பி இரவை உயிர்ப்பிப்பார்கள். இஹ்யாஉல் லைல், இரவை உயிர்ப்பிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு நாம் ஒரு முக்கியமான விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் மட்டும் அமல் செய்தால் போதாது. என் மனைவி, என் பிள்ளைகள் இரவு முழுக்க திரைப்படம் பார்க்கிறது, சினிமா கேட்கிறது, பகல்ல நோன்பு வைக்கிறது, ஒரு பிரயோசனம் கிடையாது. என்னுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகளுக்கு இந்த இரவு வணக்கம் இல்லை, வழிபாடு இல்லை, குடும்பத்தோடு பள்ளிக்கு செல்வதற்கு மனமில்லை என்றால் நாங்கள் ஐகத அஹ்லஹு, எங்களது குடும்பத்தை நாங்கள் எழுப்பவில்லை, எங்களது குடும்பத்தை நாங்கள் ஈமானிய உணர்வை கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். நாளை மறுமையிலே அவர்கள், யா அல்லாஹ், என்னுடைய தந்தை இபாதத் செய்தார், வணக்கம் செய்தார், ஆனால் எனக்கு அவர் எந்த ஒரு விடயத்தையும் சொல்லித் தரவில்லை, அவருடைய பொறுப்புக்கு கீழ் இருந்த என்னை இவர் ஒழுங்காக பராமரிக்கவில்லை, எனக்கு உணவையும் சஹரையும் இஃப்தாரையும் ஏற்பாடு செய்து தந்தார், ஆனால் ஆன்மாவுக்குரிய சஹரையும் இஃப்தாரையும் அவர் செய்து தரவில்லை. அதுதான் சஹரிலே செய்கிற இஸ்திக்ஃபார், அது ஆன்மாவுக்கான சஹர். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வ பில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். மூமினான மக்கள், சொர்க்கவாதிகள், அவர்கள் சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அவர்கள் சஹருடைய வேளையிலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள் நல்ல மக்கள், அறிஞர்கள். அப்ப எனவே இந்த சஹரையும் நாங்கள்
தஹஜ்ஜுடைய வேளையில், சஹருடைய வேளையில் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்து எங்களது ஆன்மாவுக்கு ஒரு சஹரை கொடுக்க வேண்டும். உடலுக்கு கொடுக்கிற சஹரிலே பரக்கத் இருப்பதை போன்று சாப்பாடு சாப்பிடுகிறோம், அது உடலுக்கான சஹர். எங்களுடைய ஆன்மா ரூஹுக்கான சஹர் இருக்கிறதே, அது இஸ்திக்ஃபாரில், கியாமுல் லைலில், இபாதத்தில் இருக்க வேண்டும். அதை கடைசி 10லாவது எங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், கியாமுல் லைல் தொழுங்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று சொல்லி இந்த ஆன்மாவுக்கான சஹரை நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுபோன்றுதான் இந்த கடைசி 10ல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹர்ரவு லைலத்துல் கத்ர், நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள், 21ல் தேடுங்கள், 23ல் தேடுங்கள், 25ல் தேடுங்கள், 27ல் தேடுங்கள், 29ல் தேடுங்கள். சிலர் துரதிர்ஷ்டவசமாக 27ஐ மட்டும் சிறப்பித்து விட்டு 29ஐ மறந்து விடுகிறார்கள். சில பொழுது 21லே தேடுகிறவர்கள் 23ஐ மறந்து விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித்தரவும் இல்லை. எனவே நாங்கள் ஒன்றை தீர்மானிப்பதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நாள்களிலும் எங்களுடைய இபாதத்தை ஒரே மாதிரி ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா மனிதனுடைய உள்ளத்தை பார்க்கிறான். இவன் இந்த கூலிக்காக மட்டும் ஒரு நாளை தேடுகிறானா, அல்லது கடைசி 10ல் ரசூலுல்லாவை பின்பற்றி கடைசி 10ஐ முழுக்க உயிர்ப்பித்து ரமலானை பெற்றுக் கொள்கிறானா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக, அல்லாஹ்வோடு அன்பாக, ரசூலுல்லாவுடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு மனிதன் முழுமையாக இரவை அவன் வணக்கத்தில், வழிபாட்டிலே கழிப்பான். உண்மையான அடியார்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிற பொழுது, வஇபாதுர் ரஹ்மான் الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما. உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவர்களை அல்லாஹு தாலா சூரா அல் ஃபுர்கானுடைய கடைசி பகுதியிலே சொல்கிற பொழுது, அவர்கள் வஇபாதுர் ரஹ்மான், நோன்புல இந்த பக்குவமான பண்பு எங்களுக்கு அதிகம் தேவை. லைலத்துல் கத்ரை அடைவதற்கு இந்த பக்குவம் தேவை. வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் பூமியிலே அமைதியாக பணிவோடு அவர்கள் நடப்பார்கள். அவர்களை யாராவது ஜாகில்கள், மடையர்கள் சந்தித்து தர்க்கம் புரிய, விவாதம் புரிய வருகிற பொழுது காலு சலாமா, சலாம் என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். அவர்கள் இப்படி நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வீணான விவாதங்களில் ஈடுபட்டு வணக்கங்களிலே கோட்டை விட்டு விட மாட்டார்கள். துரதிர்ஷ்டவசமாக இன்று சில பள்ளிகளை பார்க்கிறோம். அந்த பள்ளிகளிலே விவாதம் நடக்கிறது. எத்தனை ரக்காத் தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும், என்ன என்றெல்லாம் விவாதம் நடக்கிறது. அது அறிஞர்கள் பேசுவார்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. அது அறிஞர்கள் ஆதாரபூர்வமாக பேசுவது, அது தவறு கிடையாது. ஆனால் சும்மா பேசுவார்கள். இரவையிலே பள்ளிக்கு வந்து பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி வீணாக அல்லாஹ்வுடைய அடியார்கள் பேசிவிட்டு இரவிலே உறங்க மாட்டார்கள். அவர்கள் யாராவது ஒருவர் தர்க்கிக்க வந்தால் சலாம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அவர்களுடைய இரவை அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம், அவர்களுடைய இரவு எப்படி கழியும் என்றால் தனது ரப்புக்காக இரவிலே விழித்திருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, சுஜூதில் இருப்பார்கள், கியாமில் நின்று தொழுவார்கள், நின்று வணங்கி கொண்டிருப்பார்கள், சுஜூதிலே அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள், சுஜூதிலே நிலைத்திருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய பண்பாடு. வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ர வ முகாமா. அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்பார்கள். யா அல்லாஹ், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்பார்கள். எனவே இந்த அடியார்களாக நாங்கள் ரமதானிலே ஆக வேண்டும். இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். என்னுடைய அளவற்ற அருளாளனுடைய, அன்பாளனுடைய அடியானாகிய இந்த மனிதர்களுடைய நடவடிக்கை இப்படித்தான் இருக்கும். அவர்களுடைய காலங்கள் வீணாகாது, நேரங்கள் வீணாகாது. தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள், பயபக்தியோடு இருப்பார்கள். ரமதானுடைய காலத்திலும் சரி, ரமதான் அல்லாத காலத்திலும் சரி, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் ஃபர்திலும் சரி, சுன்னத்திலும் சரி, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார்? மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள்.
அவர்களுடைய எண்ணம் எல்லாம் தொழுகையில் உயிரோட்டம், தொழுகையில் அல் ஹுஷூ, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்டு அழுவார்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் நல்லுணர்ச்சி பெறுவார்கள். அவர்கள் அடுத்து அல்லாஹ் சொல்கிற முக்கியமான பண்புதான், எங்கெல்லாம் நல்லடியார்களை பத்தி அல்லாஹ் சொல்றானோ அங்கு ஒன்றை அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அவர்கள் வீணான விடயங்கள், வீணான பேச்சுக்கள், தேவையில்லாத விடயங்கள், வீணான சச்சரவுகள், வீணான பிரச்சனைகள், வீணான குரோதங்கள், வீணான பகைமைகள், வீணான குழப்பங்களுக்குள்ள ஆளாக மாட்டார்கள். தேவையில்லாத விடயங்களை விட்டுருவாங்க. எது தேவை அதை பேசுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அதிகமானவர்களுடைய கேள்வியும் பார்வையும் தேவையில்லாத விடயங்கள், தேவையற்ற விடயங்கள், அது யாருக்குமே பிரயோசனம் இல்லை. வீணாக பேசி பேசி அவர்களுடைய நேரத்தை வீணடிப்பார்கள். மோமீன்கள் தொழுகையில் உள்ளட்சமாக இருப்பார்கள். எது தேவையோ அதில் கவனம் செலுத்துவார்கள். எங்கட தொழுகை கியாமுல்லைல விடுங்க, இரவை விடுங்க, எங்கட ஒவ்வொரு தொழுகையில ஏதோ ஜும்மாக்கு வந்திருக்கிறோம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு ரமலான்ல நேரத்தோட வந்திருக்கிறோம். எத்தனை பேருடைய சிந்தனை அல்லாஹ்வை நோக்கி இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றியுள்ள அந்த எண்ணத்தோடு இருக்கிறது. நாம் இன்று சுபூ தொழுதோம். சுபூ தொழுகையில் எங்களுடைய தொழுகை உள்ளட்சமாக ஹுஷூஆ இருந்ததா? நான் ரப்புக்கு முன்னால் நிற்கிறேன் என்ற உணர்வு வந்ததா? எப்ப முடிப்பாரு, எப்ப தூங்கலாம், சஹர் சாப்பிட்ட அந்த மயக்கம். அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும், எதில் கவனம் செலுத்த வேண்டும்? ஷைத்தான் எங்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். ரமலானுடைய காலத்தில் ஷைத்தான் கட்டி போடப்பட்டாலும் எங்களுடைய நஃப்ஸ் இருக்கிறதே, அது எங்களுடைய பொறுப்பில் இருக்கிறது. நஃப்ஸ் எங்களுடைய மிகப்பெரிய எதிரி. அது எங்களை ஷைத்தான் ரமலான் அல்லாத காலத்துல வழிகெடுத்தான். அதே வழிகேட்டில நாங்கள் வாழ்ந்து அதை திருத்தாமல் இருந்தால் நஃப்ஸ் எங்களை வழிகெடுத்து கொண்டே இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையில் இப்படி நாம் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறோமே, அன்புக்குரிய சகோதரர்களே கோபித்துக் கொள்ள வேண்டாம். இந்த மக்களுடைய துஹர் எங்கே, அசர் எங்கே, மகரிப் எங்கே, இஷா எங்கே, சுபு எங்கே? சில பொழுது தூர இடங்களில் இருந்து வந்திருக்கலாம், அவர்களை நான் குறித்து சொல்லவில்லை. இந்த பள்ளி, இந்த மஹல்லாவில் இருந்து கொண்டு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வஹையை மட்டும் பேசுகிற, போதிக்கிற, வகையின் அடிப்படையில் இபாதத் செய்கிற இந்த பள்ளிக்கு நாம் இல்லை என்றால் நம்முடைய வணக்கங்கள் எப்படி இருக்கிறது? என்னுடைய சுபு எங்கே? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எந்த இடத்திலே கவனம் செலுத்த வேண்டும்? எங்களிடம் பலவீனம் இருக்கிறது என்றால் நாம் லைலத்துல் கத்ரில் மட்டும் கியாமுல் லைலை தொழுது நாங்கள் அந்த லைலத்துல் கத்ரை அடைய முடியாது சகோதரர்களே. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்துல கோட்டை விட்டு நோம்புல வேண்டியதெல்லாம் பேசிவிட்டு சண்டை பிடித்து விட்டு இரவில் மட்டும் கியாமுல் லைலை தேடி நாங்கள் எங்களை ஏமாற்றி கொள்ள கூடாது. லைலத்துல் கத்ர் என்று சொல்கிற பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் அன்புக்குரிய சகோதரர்களே. லைலத்துல் கத்ர் ஏன் இந்த உம்மத்துக்கு மறைக்கப்பட்டது தெரியுமா? இந்த உம்மத்துக்கு லைலத்துல் கத்ர் ஏன் மறைக்கப்பட்டது? புகாரியை நீங்க எடுத்து பாருங்க. தமிழ்ல போய்த்து ஜும்மா முடிஞ்சு சஹீஹுல் புகாரியை பெறட்டுங்க. தமிழ்ல நான் சொல்லிடுறேன். 2003வது ஹதீஸ், 2023வது ஹதீஸ் எடுத்து பாருங்க. இப்ப 2025ல இருக்கிறோம். 2023வது ஹதீஸை புகாரில் எடுத்து பாருங்க. லைலத்துல் கத்ர் என்ற பாடத்துக்குள்ள இமாம் புகாரி எழுதுறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு லைலத்துல் கத்ர் அறிவிக்க தான் வந்தாங்க. ரசூலா இந்த உம்மத்துக்கு லைலத்துல் கத்ர் அறிவிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. இந்த நாளில் லைலத்துல் கத்ர் அதை அறிவிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அப்ப ரெண்டு முஸ்லீம்கள், ஃபத்தலாஹ ரஜுலானி மினல் முஸ்லிமீன், ரெண்டு முஸ்லீம்கள் சச்சரவு செய்து கொண்டார்கள். வீணான பிரச்சனை, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ரெண்டு முஸ்லீம்கள் சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள். எனவே லைலத்துல் கத்ர் பற்றிய அறிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து உயர்த்தப்பட்டு விட்டது என்ற ஹதீஸ் புகாரில 2023வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இதுல நாங்க என்ன புரிஞ்சுக்கணும்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டது ரெண்டு முஸ்லிம்கள் பிரச்சனைப்பட்டதால் என்றால், நாங்க பிரச்சனைப்படுறதுனால எத்தனை அருள்கள் இந்த உம்மத்தை விட்டு நீக்கப்பட்டிருக்கும். நாங்க பிரச்சனைப்படுறதால, சண்டை பிடிக்கிறதால எத்தனை அருள்கள் நீக்கப்பட்டிருக்கும். மிக பெரிய அருளையும் பரக்கத்தையும் குர்ஆன் இறங்கி அந்த நாளையும் ரசூலுல்லாஹ் அறிவிக்க வருகிற பொழுது ரெண்டு பேர சண்டையினால் இது மறைக்கப்படுகிறது என்றால், நாங்க யோசிச்சு பார்க்கணும். அந்த சின்ன ஒரு சண்டையினால, சச்சரவினால, வாய்த்தாக்கத்தினால இந்த உம்மத்தை விட்டு இப்படி ஒரு பெரிய அருள் போயிருக்கிறது என்றால், ஒரு ஊர்ல ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறதுனால, ரெண்டு குழுக்கள் சண்டை பிடிக்கிறதுனால, ரெண்டு முகாம்கள் சண்டை பிடிக்கிறதுனால வீணான சண்டை, மார்க்க ரீதியான அடிப்படையான விடயங்கள் அல்ல, வீணான சச்சரவுகளில் பிரச்சனைகளில் ஈடுபடுவதனால் இதை போன்று எத்தனை அருள்கள் இந்த உம்மத்தை விட்டு உயர்த்தப்பட்டிருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது விடயம். இரண்டாவது, ரெண்டு மனிதர்கள் சச்சரவு பட்டு கொண்டதனால் லைலத்துல் கத்ரை மறைக்கப்பட்டு விட்டது என்றால்,
ரெண்டு மனிதர்கள், யாரோ ரெண்டு மனிதர்கள், சஹாபாக்கள்ல ரெண்டு மனிதர்கள், அது வாப்பா மகன் அல்ல, குடும்ப உறவு அல்ல, அன்புக்குரிய சொல்ல தெளிவாக வரையில. அப்ப ரெண்டு மனிதர்கள் சர்ச்சைப்பட்டதனால் லைலத்துல் கத்ரே மறைக்கப்பட்டது என்றால், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுகிற ஒரு மனிதன் தனது தாயை பகைத்து கொண்டு தனது தந்தையை பகைத்து கொண்டால் எப்படி லைலத்துல் கத்ரை அடைவான்? லைலத்துல் கத்ரே இவனால் மறைக்கப்பட்டது என்றால், அவன் தந்தையை பகைத்து கொண்டு இரவிலே முன்சஃபில் வந்து கியாமுல் லைல் தொழுதால் அவனுக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கும்? உள்ளத்துல பகைமை குரோதத்தை வைத்துக் கொண்டு நெத்தியை மட்டும் சஜதால் வச்சால் எப்படி லைலத்துல் கத்ர் வரும்? கிடைக்கும்? கிடைக்காது. நாம் எப்பொழுதும் ஏமாந்து விடக்கூடாது சகோதரர்களே. நாம் எப்பொழுதும் இபாதத் என்ற பேரில் எங்களை ஷைத்தான் வழிகெடுப்பான். இபாதத் என்ற பேரிலும் ஷைத்தான் வழிகெடுப்பான். ஷைத்தான் 7 விதமாக மனிதர்களை வழிகெடுப்பான். அதுல ஒன்று, மிக நல்லதை அவன் நீக்கிவிட்டு நல்லதை செய்ய வைப்பான். கியாமுல் இரவு முழுக்க தொழுவார், இரவு முழுக்க தொழுட்டு வெளியே போய்த்து ஒரு ஆளை பத்தி புறம் பேசுவார், அப்படியே நன்மை அழிஞ்சு போயிடும். கியாமுல் இரவு முழுக்க தொழுவார், ஃபஜ்ர் இல்லாம தூங்கிடுவார். ஷைத்தாண்ட வேலை இது. அவர் பெருநாள் தொழுகைக்கு ஏற்பாடு செய்வார், நல்லா ஏற்பாடு செய்வார். உடுப்பெடுக்க நேரத்தோட போகணும், 6:45 5:45 இப்படி டைமை சொல்லுவார். ஆனா சுபுக்கு இருக்க மாட்டார். நீங்க பெருநாள் தொழாட்டி அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏன் பெருநாள் தொலைல? அல்லாஹ் கேட்க மாட்டான், அது சுன்னா மோக்கதா. ஆனா ஃபஜ்ர் தொலைல் என்றால் அல்லாஹ்ட பாதுகாப்புல நீங்க இல்ல. ஃபஜ்ர் தொலைல் என்றால் அல்லாஹ் கேட்பான். வேணுமென்று விட்டா நீங்க காஃபிர், உங்களுக்கு பெருநாளே இல்ல. அப்ப நாங்க எப்படி விளங்கி இருக்கிறோம்? அதனால பெருநாள் தொழுகை விடுங்கன்னு சொல்ல வரையில. மனிதர்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? மனிதர்களுடைய எண்ணங்கள், அவருடைய ஆசைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இரவு வணக்கம் செய்வான், நோன்பு பிடிப்பான், ஜகாத் கொடுப்பான், தர்மம் செய்வான், எல்லாம் செய்வான். ஆனால் அவன் குடும்ப உறவை பகைத்திருப்பான். இவன் எப்படி லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்வான்? இவனுக்கு எப்படி லைலத்துல் கத்ருடைய அருள் கிடைக்கும்? ஏன்? குடும்ப உறவை பகைத்தவர்களுடைய அமல்கள் உயர்த்தப்படாது, அவருடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் எப்படி இரவு முழுக்க கடைசி 10 இவனால் பயன்படுத்த முடியும்? உள்ளத்திலே குரோதம் இருக்கிறது, யாரை பார்த்தாலும் பொறாமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது. இந்த உள நோய்களோடு ஆன்மாவை அசுத்தமாக வைத்துக் கொண்டு வெறும் கண்ணீர் வடிப்பதில் எந்த பிரயோசனம் கிடையாது. ஆன்மாவிலே அழுக்கு இருக்கிறது, ஆனால் உள்ளத்திலே குரோதம், பகைமை போன்ற நோய்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடம் அவன் கையேந்துகிறான் என்றால் எந்த பிரயோசனம் கிடையாது. ஏனென்றால் ரமலான் வந்த நோக்கமே உள்ளத்தை சுத்தப்படுத்து. உள்ளத்தை சுத்தப்படுத்தாத அந்த உள்ளத்தில் இருந்து நாங்கள் கையை உயர்த்துகிற பொழுது கைக்கு மாத்திரம் எப்படி விடை கொடுக்கப்படும்? உள்ளத்தால் நாம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் இந்த மனிதனை பகைத்திருந்தேன், உனக்காக நான் அவனோடு சேர்ந்து விடுகிறேன் யா அல்லாஹ். எனது தாயை பகைத்திருந்தேன், உனக்காக நான் சேர்ந்து விடுகிறேன் யா அல்லாஹ். லைலத்துல் கத்ரை எனக்கு அடைகிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஊரில் இந்த சகோதரனோடு நான் பேசாமல் இருந்தேன் யா அல்லாஹ், உனக்காக எனது பகைமையை விடுகிறேன், பேசுகிறேன் யா அல்லாஹ். வீணான கோபங்களினால் சண்டையில் சச்சரவில் ஈடுபட்டேன் யா அல்லாஹ். வீணாக கத்தி மனிதர்களோடு பிரச்சனைப்பட்டு கொண்டிருந்தேன் யா அல்லாஹ். லைலத்துல் கத்ரை என்னை விட்டும் தூரமாக்கி விடாதே யா அல்லாஹ் என்று நாங்கள் லைலத்துல் கத்ரை அடைய பிரார்த்தனை செய்ய வேண்டும். லைலத்துல் கத்ரில் பிரார்த்தனை செய்வதற்கு முன்னால் லைலத்துல் கத்ரை அடைய நான் தகுதியா என்று பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய ஆன்மாக்கள் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதா? லைலத்துல் கத்ரை அடைகிற மனிதன் பள்ளியினுடைய இந்த 4 சுவருக்குள் மட்டுமல்ல லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். அவன் அன்பான அந்த பெற்றோரை அவன் பராமரிப்பதில் தேட வேண்டும், தனது குடும்ப உறவை பராமரிப்பதில் தேட வேண்டும், தர்மங்களை வாரி வழங்குவதில் தேட வேண்டும். அதே போன்று பிள்ளைகளுக்கு அன்பான வார்த்தைகள் சொல்லி குர்ஆனை படித்து கொடுத்து அவர்களை எழுப்பி தொழ வைப்பதில் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்வதில் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். மக்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்வதில் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். மக்களுக்கு சலாம் சொல்வதில் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்வதில் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். என்னிடம் காசு பணம் இருக்கிறதா, ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். நான் இப்படி பிற மனிதர்களை மகிழ்வித்தும் நான் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமுல் லைல் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தினார்கள். இன்னொரு வார்த்தை சொன்னார்கள், இஹ்யா உல் லைல், இரவை உயிர்ப்பித்தல் என்றால் இந்த இரவில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள், இந்த இரவில் நீங்கள் நல்ல மனிதர்களோடு நல்லதை பேசுங்கள், இந்த இரவில் குடும்ப உறவுகளை பகைத்தால் சேர்த்து விடுங்கள், சேர்ந்து வாழுங்கள், இந்த இரவில் நீங்கள் வருடக்கணக்காக 10 வருடம் நீங்கள் பிரிந்திருந்தவர்களை சேர்ந்து அந்த இரவை உயிர்ப்பியுங்கள்.
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரவில் என்னுடைய உள்ளத்தில் பெருமை இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சகம் இல்லை, குரோதம் இல்லை. எல்லாரோடும் நலவு நாடுகிற, எல்லாருக்கும் நலவு நாடி எல்லாரோடும் அன்பாக இருக்கிற, எல்லாருக்கும் அருளை கொடுக்கிற அல்லாஹுக்கு விருப்பமான அமல் அஹப்புல் அமாலி இலல்லாஹி சுரூருன் துதுகிலுஹு அலா முஸ்லிம். அல்லாஹுக்கு விருப்பமான, மிக மிக விருப்பமான அமல் ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது. உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்காமல் பல இதயங்களை காயப்படுத்தி விட்டு, தாயை காயப்படுத்தி விட்டு, தந்தையை காயப்படுத்தி விட்டு, உலமாக்களை காயப்படுத்தி விட்டு, மூத்த மனிதர்களை காயப்படுத்தி விட்டு, பிஞ்சு உள்ளங்களை காயப்படுத்தி விட்டு சஜதாவிலே தலையை வைத்து நாங்கள் எப்படி லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளப் போகிறோம்? அதனால் தொழக்கூடாது, இபாதத் செய்யக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. நாம் இங்கே அவுலவியாத், பிரியோரிட்டியை பார்க்க வேண்டும். என்னுடைய ஹுக்கூக்குல் இபாத் சீராக இருக்கிறதா? கடன் யாருக்கோ 10 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது, 2 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது, கடனை கொடுக்கவில்லை, ஆனால் அழுது மன்றாடுகிறார். அவருக்கு கடன் கொடுக்காமல் எப்படி அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்? கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது ஹுக்கூக்குல் இபாத். கொடுத்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நீங்க கொடுத்தால் மன்னித்து விடுவான். ஒருவனுக்கு அடித்து விட்டு, ஏசி விட்டு, அவனது குடும்பத்தை நடுத்தருவிலே விட்டுவிட்டு நீங்கள் முன்சஃபிலே இருந்தால் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? அன்புக்குரிய சகோதரர்களே, நானா தம்பிமார், நானா மூத்த 2 அண்ணன்மாரும் நானாமாரும் சேர்ந்து தம்பிக்கு அநியாயம் செய்து அவருடைய காணியை, சொத்தை பறித்து பாப்பா விட்டுட்டு போயிட்டார், இவர் சின்ன பிள்ளைதானே, ஏமாற்றி எடுத்து விடுவோம் என்று ஏமாற்றி எடுத்து விட்டு நீங்கள் 2 பேரும் 10 நாள் இஅ்திகாஃப் இருந்து என்ன பிரயோசனம் சகோதரர்களே? அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா விடயங்களிலும் வட்டியோடு எனது தொடர்பை வைத்துக் கொண்டு நான் கியாமுல் லைல் தொழுது என்ன பிரயோசனம்? வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது கடுமையான எச்சரிக்கை சொல்கிறான். வமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் ஷிர்க்கை தவிர எல்லாத்தையும் மன்னிப்பான். ஆனால் இது எச்சரிக்கைக்காக அல்லாஹ் சொல்கிறான். வட்டியோடு தொடர்பு, வியாபாரத்திலே மோசடி. நான் இன்று கடைசி 10 எப்படியாவது எனது வியாபாரத்தை நான் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நான், மீண்டும் அடுத்த ரமலான் எனக்கு வருமா? லைலத்துல் கத்ரை மீண்டும் அடைய பாக்கியம் கிடைக்குமா? மீண்டும் ஒரு கடைசி 10 எனக்கு கிடைக்குமா என்பதில் நாங்கள் கரிசனை செலுத்துவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் கடைசி ரமலானாக இருந்தால் நாங்கள் எவ்வளவு கவலைப்பட்டும் எவ்வளவு வேதனைப்பட்டும் எந்த பிரயோசனம் கிடையாது சகோதரர்களே. எனவே கிடைத்திருக்கிற இந்த ரமலானை, கடைசி 10 எல்லோரும் கவனம் செலுத்துகிற ஒரு பகுதி இருக்கிறது. நோன்பு பிடிக்கணும், இரவேல நின்று வணங்கணும். இந்த 2 மட்டுமல்ல சகோதரர்களை, லைலத்துல் கத்ரை அடைவது. இந்த 2க்கு முன்னால் உள்ளதுதான் உள்ளத்தை சரி செய்யணும். தொழுகைக்கு எப்படி நாங்க போகணும்? நீயத்தோட போகணும். தொழுகைக்கு நாங்க நீயத்தோட. அதனால உசல்லி ஃபர்ல் அந்த நீயத்தல்ல. ஒரு அறிஞர் சலபு சாலிகளிடம் இருந்த ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞர்கிட்ட கேட்டார், தொழுகையில நாங்க எப்படி நீயத்து வைக்கிறோம் என்று. அவர் சொன்னார், நாங்க எப்படி நீயத்து வைக்கிறோம்டா, நீங்க போற நேரம் என்னுடைய ரப்போடு நான் தனிமையில் உரையாட போகிறேன், முனாஜாத் செய்ய போகிறேன். என்வி அன்னஹு யுனாஜி ரப்பா, ரப்போடு நான் தனிமையில பேச போறேன் என்ற எண்ணத்துல நீங்க விட்டு வாங்க. இதுதான் நியத்து. அதை வாயால சொல்றதல்ல. ரப்போட நான் பேச வரேன், ரப்போட பேச வரேன்டா, யா அல்லாஹ் உன்னோட பேச வரேன்டா என்ற உள்ளத்துல ஒரு தகுதி வேணும். அந்த உள்ளம் கல்பு சலீமாக இருக்கணும், என் நஃப்ஸ் முத்துமைன்னாவாக இருக்கணும். என்ற கல்பு நோயோட இருந்துகிட்டு அடுத்த மனிதர்களை பத்தி எல்லாம் தவறும் தப்பும் குரோதமும் சண்டையும் பகைமையும் இருந்தா, லைலத்துல் கத்ர் என்ற இரவே இந்த உம்மத்தை விட்ட நீக்கப்பட்டு விட்டதுண்டா நமக்கு எப்படி சகோதரர்களே லைலத்துல் கத்ருடைய அந்த அந்தஸ்தும் பாக்கியம் கிடைக்கும்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருந்து லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே அன்பாக இருந்து லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். அடுத்த மனிதர்களுக்கு நல்லது செய்து நான் முஸ்லிம் என்று சொல்லி அதில் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா மனிதர் தொழாமல் இருக்கிறாரா, அவருக்கு காஃபிர் என்று பத்வா கொடுப்பதற்கு முன்னால் அவரை அழைத்து வந்து தொழ வைப்பதில் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். ஒரு அறிஞரிடம் போய் கேட்டார்கள், ஒருவர் தொழுறார் இல்ல 5 நேர தொழுக, அவருக்கு என்ன சட்டம் என்று கேட்டாங்க. அப்ப தொழாதவர் காஃபிர் என்று அவர் சொல்லுவார் அவங்க கேட்டாங்க. அவர் சொன்னார், தொழாத சகோதரனுக்கு என்ன சட்டம் என்றா, நீங்க அவருடைய கையை பிடித்து பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள், அதுதான் நீங்க செய்யற சட்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் காஃபிர், இவர் முஷ்ரிக், இவர் இப்படிப்பட்டவர் பாவி என்று ஒதுக்கி விடாமல், பாவங்களை நாங்கள் வெறுக்கிறது தப்பு கிடையாது, ஆனா பாவம் செய்கிறவர்களை வெறுக்க முடியாது. அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அன்பாக அவரிடம் செல்ல வேண்டும். எனவே எந்த ஒரு இடத்திலும் பகைமை உணர்வு இருக்கக்கூடாது சகோதரர்களே, அது லைலத்துல் கத்ருடைய நன்மையை பாழாக்கிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ரை நாங்கள் பல வணக்கங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களில் லைலத்துல் கத்ரை தேடி அடைய முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். கடைசி 10 நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ரில் நாங்கள் அதிகமாக துவா கேட்கணும். துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு ஹலாலான உணவு, குடும்ப உறவை பிரிஞ்சு வாழக்கூடாது, ஹலாலான உணவு இருக்கணும், ஹராமான உணவு இருக்கக்கூடாது, பகைமை இருக்கக்கூடாது. அப்போ தான் துவா கபூல் ஆகும். நாங்கள் உம்மா வாப்பா பகிச்சுக்கிட்டு துவா கேட்டால் துவா கபூல் ஆகாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் சரி செஞ்சு நாம் அதே மாதிரி அடுத்த அடியானுக்கு செய்ய வேண்டிய விடயங்களில் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயத்தையும் சீர் செய்து கொள்ளணும். எல்லாத்தையும் பார்க்கணும். சும்மா நெத்திய சஜிதால வச்சு தொழுது அழுது துவா கேட்கறது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால உள்ள விடயங்களை சீராக்கணும். ஒருவர் நல்ல பயபக்தியோட 4 மணிக்கு வாராரு, ஒது இல்லாமல் தொழுகிறார், என்ன பிரயோசனம்? அது மாதிரி எங்களோட உள்ளத்துக்கு ஒது செய்யணும் சோதர்களே, உள்ளத்தை கழுகணும் அல்லாட்ட கேட்கறதுக்கு முன்னால. எனவே அப்படிப்பட்ட கடைசி பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். அன்புக்குரிய சோதர்களே, அதிகமாக துவா கேட்கணும். இன்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும், பாலஸ்தீனிலே முஸ்லீம்கள் படுகிற அந்த அவதி, அவர்கள் படுகிற துயரம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் சோதர்களே. எப்படி கஷ்டங்களை அவர்கள் சுமந்து வாழ்கிறார்கள். எங்களை போன்று அல்ல. சஹருடைய வேளை சிலர் சஹர் வீட்டிலே செய்கிறார்கள், இஃப்தாரை சொர்க்கத்திலே செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய எண்ணங்களை பொறுத்து அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவன். இன்று அநியாயமாக கொலை செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த உலகமே மறந்திருக்கிற அல்லது பராமுகமாக இருக்கிற அந்த உம்மத்துடைய விஷயத்தில், பலஸ்தீன் முஸ்லீமுடைய விஷயத்தில் நாங்கள் எங்களுடைய துவாக்களில் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் இந்த விடயங்கள் நடக்கிறது என்பது எமக்கு தெரியாது. அல்லாஹுடைய ஹிக்மத்திலே உள்ள விஷயம். சில பொழுது 3 வயது குழந்தை கொல்லப்படுகிறதே என்று எங்களுக்கு இரக்கம் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த 3 வயது குழந்தை அல்லாஹுடைய அந்த நாட்டப்படி ஷஹீதாக மரணிக்கிறது என்றால் அந்த குழந்தை மௌத்தான உடனே சொர்க்கவாதியாக மாற்றப்பட்டு சொர்க்கத்து இன்பங்களை அனுபவிக்கிறது. அதே குழந்தை வளர்ந்து ஒரு 60 வயதிலே ஒரு பாவியாக மரணித்து நரகம் போயிருந்தால். எனவே அல்லாஹுடைய ஹிக்மத். நாங்கள் உலகத்தை வச்சு தான் பார்க்கிறோம். உலகத்தில் 50 வருஷம் வாழ்ந்தா நல்லா வாழ்ந்தான்னு சொல்லுவோம். 3 வயசுல மூத்தா போய் சொர்க்கத்துக்கு போறது சிறந்ததா, 50 வயசு வரை வாழ்ந்து நரகத்துக்கு போறது சிறந்ததா? அப்ப எல்லாரும் அப்படி அல்ல. அல்லாஹ் ஏதோ ஒரு ஹிக்மத்தை வைத்திருப்பான். எங்களை விட அல்லாஹ் எவ்வளவு இறக்க முடியும், அவனுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று. ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் ஷஹாதத்தை சம்பாதிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் அவர்களுக்காக இந்த கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்ற அந்த கடமையின் அடிப்படையில் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தனையில் நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. எந்நேரம் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை, இந்த உலகத்தில் செழிப்பான அருளான நீ பொருந்தி கொண்ட வாழ்க்கை கொடு என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அந்த கடமையை முஸ்லிம்களாகிய நாங்கள் முழு உடம்பை போன்றவர்கள் முஸ்லிம் சமூகம். எனவே எங்களுடைய உடம்பின் ஒரு உறுப்புத்தான் அவர்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள். நாங்கள் பராமுகமாக இருக்கக்கூடாது, அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். இது முதலாவது விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து எங்களுடைய இந்த மஹல்லாவிலே, நான் ஏன் இதை மிம்பரிலிருந்து சொல்கிறேன் என்றால், இது மிம்பரிலிருந்து சொல்லப்பட வேண்டிய விடயம். மாஷா அல்லாஹ், இந்த பள்ளிவாசலில் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே வஹீனுடைய நிழலிலே அல்லாஹுடைய உதவியால் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சிலர் நினைப்பார்கள் ரமலானுடைய காலத்துல பயானா, ஒரே பயான் தானே, நாங்க அமல் செய்ய விடுங்கன்னு சொல்வார்கள். இது மிகப்பெரிய அறியாமை, மடமை சகோதரர்களே. உலகத்துல இருக்கிற அமல்கள்ல பெரிய அமல் அல்லாஹ்வை அறிவது. பயான் கேட்க ஈமான் கூடும், ஈமான் கூட கூட அமல் கூடும். சும்மாவே இருந்தால் எப்படி எங்கட ஈமான் கூடும்? ஈமான் கூடுனா அமல் கூடும். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜ்லத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளம் நடுங்கும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டா ஈமான் கூடும். அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிறது, நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற அன்புரிய சகோதரர்களே. இஷா தொழுகையோடு முக்கியமான தலைப்புகளில் இஸ்லாமிய குடும்பம் எப்படி வாழ வேண்டும், ஒரு இஸ்லாமிய கணவன் எப்படி வாழ வேண்டும், மனைவி எப்படி வாழ வேண்டும், உங்களோட குடும்பத்தோட வந்து கலந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே. இஷா தொழுகையோடு அந்த உரை நிகழ்த்தப்படுகிறது. அதே போன்று 2.25 மணிக்கு கியாமுல் லைல். அன்புக்குரிய சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் சுஜூதுடைய சந்தர்ப்பம். அக்ரப் மா யகுல் அப்து மின் ரப்பி வ சாஜித் ஃபஅக்திரு ஃபீ துஆ ஃபகமினுன யுஸ்தஜாபு லக்கும். நீங்க சுஜூதுல அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக சமீபமாக இருக்கிற இடம் சுஜூத். அந்த இடத்துல துஆ கேட்கிற பாக்கியம் இந்த கியாமுல் லைல்ல கிடைக்குது. அதே மாதிரி அதோட இன்னும் ஒன்று மேலதிகமாக கிடைக்குது. சுஜூதுல துஆ கேட்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் கிடைக்கும். அல்லாஹ் என்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா இல ஸமாஇ துன்யா. அல்லாஹு தஆலா அடிவானுக்கு இறங்கி வந்து நீங்க இந்த துஆ கேளுங்க, நான் உங்களோட துஆவை ஏற்றுக்கொள்றேன், இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நான் மன்னிக்கிறேன், நீங்க உங்களோட தேவைகளை கேளுங்க, தருகிறேன் என்று அல்லாஹ் கேட்கிற வேளையில அல்லாஹ்வை சுஜூதுல சந்திக்கிறோம் என்ற எவ்வளவு பெரிய பாக்கியம் சோர்களே. அது இந்த பள்ளியால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல முறையில், அழகான முறையில குர்ஆனுடைய திலாவத்தை நாம் கேட்டு அல்லாஹ்வுக்காக தொழுது சுஜூதுல துஆ கேட்கிற பாக்கியம். குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுங்க, அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிற சோதர்களே. அதே மாதிரி நிறைய வேலை திட்டங்கள் இன்று மாஷா அல்லாஹ் இந்த பள்ளியினூடாக பல நிகழ்ச்சிகள், வேலை திட்டங்கள், இது அல்லாமல் பல நிகழ்ச்சிகள்.
அன்புக்குரிய சகோதரர்களே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பல ஹாஃபிஸ் உலமாக்கள் இங்கே இந்த பள்ளியிலே கடமை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த நிர்வாகம் அல்லாஹுடைய உதவியால் பல முயற்சிகளை செய்து சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே அன்புக்குரிய உங்களுக்கு தெரியும், இந்த ரமலானுடைய காலம் இது அதிகமாக நாங்கள் தர்மம் செய்ய வேண்டிய காலம். இது எனக்காகவோ நிர்வாகத்துக்காகவோ இந்த ஊர் மக்களுக்காகவோ அல்ல, நான் அல்லாஹுக்காக சொல்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பள்ளிக்கு நீங்க கொடுக்கிற தர்மத்தில் பெரும்பாலான பகுதியை நீங்கள் இந்த பள்ளிக்கு கொடுங்க. ஏனென்றால் அல்லாஹுடைய மாளிகை இது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கிருக்கிற நிர்வாகிகள் நீங்கள் தார பணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்வதற்காக கேட்பதல்ல. இந்த பள்ளிக்கு நாம் செலவழிக்க வேண்டும். இந்த பள்ளியில இருக்கிற ஒவ்வொரு விடயம் மாஷா அல்லாஹ், இங்கு மனிதர்கள் தொழுவதற்காக, முஸ்லிம்கள் தொழுவதற்காக, இபாதத் செய்வதற்காக, சுதந்திரமாக அல்லாஹ்வை வணங்குவதற்காக, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக நல்ல முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்ல முறையிலே ரூஹானியத்தோடு, உள்ளச்சத்தோடு, உயிரோட்டத்தோடு தொழுகிற ஒரு நிலையை நாம் உருவாக்கிக் கொள்வதற்காக இந்த பள்ளியில இருக்கிற நிர்வாகத்தினரை நாம் பலப்படுத்த வேண்டும். இந்த இடத்துல தனிப்பட்ட குரோதங்களை ஒரு இடத்திலே வைத்து விடுங்கள், அது தனிப்பட்ட விடயம். அதை இங்கு நான் பேச வரவில்லை. அப்படி இருந்தால் அது முஸ்லிமுக்கு அழகல்ல. நீங்கள் சேர்ந்து விட வேண்டும். எங்களோட குரோதத்தை முற்படுத்தக்கூடாது. நாம் இந்த ஊர் மக்கள் என்ற வகையில், குர்ஆன் சுன்னாவை போதிக்கிற, குர்ஆன் சுன்னாவை வாழ வைக்கிற பள்ளி என்ற வகையில் நாம் இந்த பள்ளிக்காக நாங்கள் உதவி செய்ய வேண்டும், ஒத்தாசை செய்ய வேண்டும். இது ஒரு குறித்த ஒரு மனிதனுடைய பொறுப்பு அல்ல, 2 பேருடைய பொறுப்பு அல்ல. இப்படி எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ நிர்வாகிகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்களது சின்ன சின்ன பிரச்சனைகள், எனக்கு அந்த பதவி கிடைக்கவில்லை, எனக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்பதற்காக அல்ல. நாம் இந்த பள்ளிக்கு செய்கிறோம். சிலர் என்ன செய்வார்கள் என்றால், யாரோ 2 பேருடைய கோபத்தினால பள்ளிக்கு வர மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய மாளிகை சகோதரர்களே, இது பள்ளியோடு கோபிப்பது என்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பாது. பள்ளி நிர்வாகிகளோடு கோபிச்சு கொண்டு பள்ளிக்கு வராமல் இருக்கிறார்கள். என்ன ஒரு பள்ளிக்கு வராதவர், இஷாக்கும் சுபுக்கும் அவர் பள்ளிக்கு வர இல்லைண்டா, ஜமாத்தோட கலந்து கொள்ள இல்லைண்டா, அவர் முனாஃபிக். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட என்ன சிந்தனையில வாழ்றோம்? அடுத்த நொடி மரணிச்சா, யா அல்லாஹ் இந்த ஹாஜியாரோட நான் கோபம், இந்த மனிதரோட கோபம், அதனால நான் பள்ளிக்கு போயிலண்டா அல்லாஹ்ட்ட சொல்லிடுமா சகோதரர்களே? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே பள்ளிக்கு கொடுங்க. உங்களால முடியுமான தர்மங்களை செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களோட தர்மத்தை வீணாக்க மாட்டான் சகோதரர்களே. நிறைய வாரி கொடுங்க. பள்ளியை இன்னும் சிறப்பாக ஆக்குங்க. பள்ளியை நல்ல முறையில, பள்ளியில் இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள், ரமதானுடைய கடைசி 10 முழுக்க கியாமுல் லைல், மாஷா அல்லாஹ், கடைசி 10 முழுக்க உரைகள், மார்க்க விளக்க வகுப்புகள், கதைகள் அல்ல, கட்டுக்கதை அல்ல. கால் அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த வார்த்தைகள் பள்ளியில ஒலித்து ஓங்க வேண்டும். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், அல்லாஹ்வுக்குத்தான் பள்ளிவாசல்கள் உரித்தானது, அல்லாஹ்வுடைய மாளிகைகள், இந்த மாளிகையில் அல்லாஹ்வுடைய பேர் ஓங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மேலோங்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, திக்ர் என்று சொன்னா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் செய்யறது மட்டுமல்ல திக்ர். பள்ளியில திக்ர்ண்டா அல்லாஹ்வை பற்றி பேசப்படணும், அதுதான் பெரிய திக்ர். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி பேசப்படுகிற, அப்படி நிகழ்ச்சிகள் நடக்கிற பள்ளி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு மஸ்ஜித் நபவியை போல இது மாற்றப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய பங்களிப்பு, எல்லா மனிதனுடைய பங்களிப்பும் அவசியம். யாரும் விதிவிலக்கல்ல. ஒவ்வொரு மனிதனும், இந்த பள்ளிக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் இதற்கு உதவி செய்யுங்கள். உங்களால் முடியுமான அளவு கொடுங்கள். ஏன் நான் இதை மிம்பர்ல இருந்து சொல்லண்டா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் பயான்ல சொன்னதுனாலதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பெண்களோட பகுதி போனாங்க, அவர்களுடைய மாலைகளை கழுத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டாங்க. அந்த உணர்வு எங்களிடம் வர வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லா வகைகளிலும், எல்லா வணக்கங்களிலும் எங்களை ஈடுபடுத்தி கடைசி 10 உயிர்ப்பித்து அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கிற அந்த நல்ல பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே எங்கள் எல்லோரையும் அல் ஃபிர்தௌஸ் ஆலா என்ற சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.